என்ன வச்சு கட்டுக்காங்க பாரு, கயிறு வச்சு கட்டியிருக்காங்க. அந்த வாழை மரத்தை கட்டலன்னா அது கீழே விழுந்துரும். அண்ணே அந்த வாழை மரத்தை கட்டுறது, வாழை மரத்தை கட்டலன்னா விழுந்துரும்னு தெரியும். ஏய் அது நின்ற இடத்துல நின்று இருக்குமே, ஆளை வச்சு வெட்டி அதை 2 பேர் சேர்ந்து வெட்டணும், சுமக்கணும், 4 பேர் சுமக்கணும், வண்டி ஏத்தணும், அவங்க ஒரு வண்டியில ஏத்தணும், வண்டி கூலி கொடுக்கணும், சம்பள ஆளுக்கு கூலி கொடுக்கணும். அது ஏன் கொண்டு கட்டுறாங்கன்னு தான் கேட்டேன். எது கட்டுறாங்க? ஒரு வாழை கன்று வச்சா எத்தனை கன்று முளைக்கும்? சுத்தி ஒரு 4-5 கண்ணு முளைக்கும். 5 இடத்துல வச்சா 5 25 25 இடத்துல வச்சா 50 75 75 இடத்துல வச்சா 100 200 500 5000 ஆகும், 5000 10000 ஆகும், 10,000 50,000 ஆகும். அப்படி இப்படி வாழை மரம் பெறுவது போன்று வாழை எடி வாழையா பெருகி வாழைட்டு வாழை மரத்தை வெட்டி கொண்டு கட்டுறது. அதுதான் கட்டுறாங்க. ஆமா, அந்த வாழை மரம் எல்லாம் வேண்டிக்கு ஆகாது, ஆகாது இல்லையா? வேண்டாம். அப்படி என்றால் அப்படி வாசம் மிகுந்த மரங்களை வெட்ட வேண்டும். தம்பி என்ன ஒரு மூக்கு இருக்கா? மூக்கு இருக்குண்ணே. ஒரு வாசம் வருது பாரு. ஆமா அண்ணே, சந்தன வாசனை வருதுண்ணே. ஒரு சந்தனம் வந்துட்டா வாசம் வருதுண்ணே, சந்தன வாசம். ஆமா அப்ப உனக்கு அண்ணே ஏய் எனக்கு அப்படி சாம்பிராணி வாசம் வருது. சாம்பிராணி? அவ வா மூக்குக்கு என்ன வாசம் வருது? சந்தனம் சொல்லி சாம்பிராணி போறீங்க. சாம்பிராணியா? ஓ மூக்குக்கு என்ன வாசனை வருது? எனக்கு குந்திரிக்க வாசம். குந்திரிக்க வந்துருச்சா? ஆமா மனவரே. என்ன அப்ப மேல் மலையில நீ சொன்ன சந்தனம் குங்குமம் மனம் வீசும் மரம் எல்லாம் மேல்மலையில தான் நிக்குதுண்ணே. என்ன நிக்குது? ஆமா, அப்ப மேல்மலைக்கு போறவங்க போலாமே. மேல்மலைக்கு வாங்க. சரி என்று மேல்மலையில் வந்தார்கள். ஏய் சந்தன மரத்தை வெட்டி மரத்தை வெட்டி மரத்தை வெட்டி